எந்த ராசிகளை பிறக்கணும் அது வரக்கூடிய 8வது ராசியை தவிர்த்துக்கிறது நல்லது. பிகாஸ் ராசி நீங்க சொன்னீங்க ஆனா நிறைய பேர் லக்னத்துக்கு தானே இம்பார்ட்டன்ட். லக்னத்துக்கும் எடுத்துக்கலாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு எந்து வந்துடும். என்ன காரணம்னாங்க, எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளார ஒரு பேஷனாக இருந்து கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்தது என்னோட குழந்தைகள் தான். 2ல் வந்து ராகு இருந்தால் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு 2ல் ராகு இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரொம்ப ஹாப்பியாக 90 இயர்ஸ் ப்ளஸ் இருந்து வாழ்ந்து இறந்தவங்களா இருக்கிறாங்க. 20 வருஷம் குழந்தை இல்லை, என்ன குழந்தை வந்து நம்ம தத்தெடுக்கலான்னு வந்து கேட்டவங்களுக்கு வந்து நான் டைம் பீரியட் மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த குறியீடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து மொபைல் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாம், டாட்டூவாக குத்திக்கலாம். உண்மையிலே உடம்புல அந்த சிம்பிள்ஸை கொண்டு வரும்போது நமக்கு அதுக்கான இம்பேக்ட் இருக்கா? கரெக்டுங்க. இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க சொன்ன அந்த 5வது நட்சத்திரம் நான் கால்குலேட் பண்ண, ஆமா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. சூப்பருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கான அது ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க. இது அந்த 14, 23 இதுவும் வந்து இதுவும் உங்களோட இதுல நீங்க கண்டினியூ பண்ணலாங்க. இதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சேரா நட்சத்திரம் பொருந்தா நட்சத்திரம் சொல்றதும் பாத்தீங்கன்னா அஷ்டமம் சொல்லுவோம், நம்ம 8000 சொல்றோம். இப்போ வந்து மேஷத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விருச்சகம் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. ஆனால் 2 பேத்துக்கும் அதிபதி ஒன்று தான். இதில் என்ன உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தன் யார் உன்னை படைக்கிறானே அவனே உன்னை அழிப்பான். அதுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா. ஏன் வந்து விருச்சகத்துக்கும் செவ்வாயே அதிபதி, மேஷத்துக்கும் செவ்வாயே அதிபதினால் உங்களை யார் வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களே உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அவ்வளோதான். உன்னை யார் நீயே தான் உன்னை அழிச்சுக்க போகிற, நீயே தான் உன்னோட கிரியேட்டிவிட்டியும் நீ தான், அழிவும் முன்னாலேயே தான் அப்படிங்கிறதுக்கு இது 2த்துக்குமே யாரும் லார்டு ஒருத்தர்னு சொல்றதுக்காக தான் இந்த இதுல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தடுமாற்றம். நம்ம சந்திர அஷ்டமம் சொல்றாங்க. அந்த 8ங்கிற நம்பருக்கு வந்து ஏன் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜர்க்கு தான். இந்த ஆயுள் பாவம்னு குறிப்பிடுறாங்க எல்லாமே. ஏங்க அந்த 8ங்கிற நம்பர் வந்து எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான். ஆனா என்னன்னா மக்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கு. நிறைய விஷயங்கள் அதை பயந்துக்கிறாங்க. அதை வந்து என்னன்னா உங்களுக்கு ஏன் அந்த பயம், நீங்க பண்ணணும், எதுக்கு பயப்படணும், நீ கரெக்டா இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்? கரெக்ட். எல்லாத்தையும் ப்ராப்பரா இருந்தா உனக்கு ஏன் அந்த பயம் வருது? பயமே தேவையில்லை. அப்ப என்ன இது வந்து நம்ம இந்த முறைகளை எப்படி சொல்லலாம்னா, மேஷத்துல இருந்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றதுல இருந்து 8வது ராசி உனக்கு கொஞ்சம் கேப் விடலாம், ரைட்டுங்களா. கொஞ்சம் வந்து நீங்க தள்ளி இருக்கலாம். ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து நம்பவே பார்க்கும்போது நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஆமாம், கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய கரெக்ஷன், இப்போ மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அந்த கரெக்ஷன்ஸ் இருக்காது, நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய கரெக்ட் பண்ணிப்போம். அந்த வகையில் தான் இந்த 8ங்கிறது ஒரு பயம், ஒரு ஜர்க்கு. இது நீங்கள் வந்து 8வது நாள் நீங்கள் வந்து இந்த சந்திராஷ்டமம் வரும்போது அந்த அஷ்டமம் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த ஜர்க்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை தடுமாற்றம், பயம், உங்களுக்குள்ளார ஒரு மாதிரி ஒரு பேனிக் ஆகக்கூடிய விஷயம் அந்த 8ல் இருக்கிறதுனால எந்த ராசிகளை பிறக்கணும் அது வரக்கூடிய 8வது ராசியை தவிர்த்துக்கிறது நல்லது. பிகாஸ் ராசி நீங்க சொன்னீங்க நிறைய பேர் லக்னத்துக்கு தானே இம்பார்ட்டன்ட். லக்னத்துக்கும் எடுத்துக்கலாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீப் டைவிங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு உங்களோட லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நீங்க சொன்னீங்க எங்க மேம் சென்னையிலன்னு சொன்னீங்க, வேளச்சேரின்னு சொன்னீங்க. எனக்கு வேளச்சேரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்து உங்களோட சேனலோட நேமை வந்து நான் திருவள்ளுவர் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தெரியாது. அப்போ எனக்கு நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் நான் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு நான் ஏங்க இந்த ஸ்ட்ரீட் கிட்ட வந்துட்டேன்னா ஓகே இந்த நம்பருக்கு வாங்க நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வர முடியுது. அப்படி டீப்பாக பொதுவாக பேசணும் அப்படின்னா ராசிகளை பற்றி பேசலாங்க. பொதுத்தன்மை, ராசிகள் பொதுத்தன்மை உடையது. அதில் வந்து நீங்கள் டிரைவேஷனோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி எடுக்க முடியாதுங்க. பொதுவாக பேசிக்கலாம். அப்போ எனக்கும் பிரச்சனையா, அப்போ எனக்கும் தான் பிரச்சனைவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கலாமே தவிர உனக்கு என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை வருதுங்கிறது இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் லக்னம் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா. அப்போ இந்த லக்னத்துக்குள்ளாரையும் இருக்குங்க உபலக்னம் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்குள்ளார போனால் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாங்க, ரைட்டுங்களா. நம்ம டெக்னாலஜி வளர வளர கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வளர்ச்சிகளும் நம்மளுக்கு ஏற்படும், நிச்சயமா, ரைட்டுங்களா. ஸோ அந்த லக்னம் அப்படிங்கிறதுக்கான ப்ரியாரிட்டி இப்போ யாருக்கு கொடுக்கலாம்
சொல்லலாம், உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சால் நீங்கள் லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த அடையாளம் தெரிஞ்சிடும். இங்கே தான்ட்டு ஈஸியாக ஒரு விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. எனக்கு லக்னம் தெரியாதுங்க, எனக்கு வந்து 4 நட்சத்திரமே தெரியல, இந்த ராசின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ராசிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏதோ ஓரளவுக்கு தப்பிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் லக்னம் உங்களுக்கு என்ன நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லா முன்னேறாங்க. அதையே ஒரு கொடுப்பினை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். உங்களோட ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரம் தெரிஞ்சாலே உங்களுக்கு அது கொடுப்பினைங்க. கண்டிப்பாக, நிச்சயமா. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு வரீங்க. நம்ம பேசிக்ஸ் வந்து அழகாக நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்போ இரட்டை குழந்தைகள் பற்றி பேசணும். அதாவது நீங்களே அந்த அனுபவத்தை கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 17-18 வயதுலேருந்தே இந்த வந்து அதாவது திருமணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஜோதிட துறையில் வந்துட்டதாகவும், உங்களுக்கான ஒரு திருமண வாழ்க்கை இப்படி தான் குழந்தை வரப்போகுதுன்னு ஒரு பதிவில் நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இதை உங்களால் எப்படி கணிக்க முடிஞ்சுது? அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இதை முன்னாடியே நம்ம சொல்லிட முடியுமா? நமக்கு இரட்டை குழந்தைகள் தான், இல்லை ஒரு குழந்தை தான், இல்லை குழந்தையே இல்லாமல் தான் வந்து என்னுடைய வாழ்நாள் நான் கழிக்க போகிறேன். இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை கர்மா கூட கனெக்ட் பண்ணி பாக்குறீங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? சூப்பருங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த குழந்தைகளை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு எந்தும் வந்துடும். என்ன காரணம்னாங்க, எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளார ஒரு பேஷனா இருந்துக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்தது என்னோட குழந்தைகள் தான். எனக்கு காலேஜ்ல படிக்கும் போதுங்க நான் சொல்லுவேன், எனக்கு வந்து சப்செப்டேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோடிகளுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு டிசார்டர். ஆக்சுவலா இது ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு டிசார்டர். இது ஒரு ஊனம்னே சொல்லலாம் நம்ம எடுக்க போனா. அதாவது ஒரு யூட்ரஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயம் எனக்கு பிரிஞ்சிருக்கும், 2ஆ பிரிஞ்சு நடுவில் வந்து சப்செப்டேட் ஒரு வால் மாதிரி இருக்குங்க. என்னோட உடல்ல வந்து இது நான் எங்க அம்மா வயிற்று இருக்க போதே எனக்கு இந்த பிரச்சனைகள், இது ஒரு டெஃபிஷியன்சி தான், ரைட்டுங்களா? இது எனக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் தான் எனக்கு ஒரு 17-18 வயசு எனக்கு இருந்துச்சு. அந்த இம்பேலன்ஸ் எனக்கு எப்படி காமிச்சு கொடுத்தது அப்படின்னா, என்னோட ஒரு மாதவிடாய் கோளாறுகள், உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் எனக்கு ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் எனக்கு காமிச்சிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு ஜென்ரலாலே சின்னதுல இருந்து எனக்கு இந்த நட்சத்திரம், இந்த ஸ்டார்ஸ், கன்ஸ்டலேஷன் பற்றி எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைகள், ரைட்டுங்களா? எனக்கு அப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து எனக்கு அந்த ராகுவோட டாமினன்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது, ராகு வந்து ஒரு செயற்கை கிரகம், ரைட்டுங்களா? ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு பிளானட்டுங்க. எதுனாலுமே ஒரு இயற்கையா ஆகாம ஒரு செயற்கையான ஒரு விஷயங்கள் த்ரூல தான் வந்துட்டு ராகு வந்து உங்களுக்கு நம்மளுக்கான அந்த வாழ்க்கை முறையை நிர்ணயம் பண்ணுவார். இப்போ வந்து மீடியா லைன்ல வராங்க, சினிமா த்ரூல வராங்கன்னா கூட அவங்களுக்கு ராகு கொஞ்சம் நல்லா பலமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரியாலிட்டி லைஃப்ல இல்லாம எல்லாமே டிராமா தானே. உங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம மக்கள்கள் வந்து பார்த்துவோ இப்படியான்னு வியப்படைகிறாங்க. உள்ளுக்குள்ள அவங்க ஒரு நார்மல் லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு ஏதாவது பொசிஷன் இருக்கா? ராகு 1ல இருக்கணும், 11ல இருக்கணும்? இல்லைங்களா? அதாவது என்னங்க, இந்த ராகு வந்து இந்த ராசிக கட்டத்துல இருந்தால் இந்த அமைப்புகள் அப்படின்னு கிடையாதுங்க. அவங்களோட லக்ன உபாதிபதி நம்ம சொல்லுவாங்க. அதான் இந்த நம்ம வந்து ரொம்ப டீப்பா பார்க்கும்போது தான் அது தெரியும். நம்ம ஜெனரலா ராசி கட்டம் இருக்கும்போது 12 ராசி 9 கிரகங்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து தான் தீரும், ரைட்டுங்களா? அப்படி நம்ம வந்து இப்போ இன்கேஸ் நான் சொல்றேங்க, இப்போ வந்து 2ல வந்து ராகு இருந்தா குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, 2ல ராகு இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரொம்ப ஹாப்பியா 90 இயர்ஸ் ப்ளஸ் இருந்து வாழ்ந்து இறந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னோட கிளையன்ஸ் வந்து கிளையண்டோட பார்ட்டிகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து எங்க போச்சு இந்த மாதிரி வந்து 2ல ராகு இருந்தால் குடும்பம் கெட்டு போயிடுன்னு சொல்றது, இது வந்து பொதுத்தன்மைங்க. அது வந்து நம்ம ஃபேக்குன்னு சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இதில் விதி விலக்குகள் ஜாஸ்திங்க. ஜோதிடத்துல விதிகள் அப்படிங்கிறது விதி விலக்கு எக்ஸப்ஷன்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி ஆஃப் இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொண்டு வருங்க. இந்த 12B படம் பார்த்த மாதிரி தான், இந்த பஸ்ஸில் போனால் இந்த மாதிரி விட்டனால என்னங்கிற கதை தாங்க இது. ஸோ இதோட ஒரு ராகு வந்து இந்த கட்டத்தில் இருந்தாலும் இப்படி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது கனெக்டிவிட்டி ஆஃப் உங்களுக்கு அந்த குழந்தை அப்படிங்கிற பாவ ரீதியான கனெக்டிவிட்டி ஆஃப் ராகு இருக்கும்போது கட்டாயமாக ஏதோ ஒரு மெடிசன்ஸ் எடுத்து குழந்தை ஆகிற மாதிரியான வாய்ப்புகள் தான் கொண்டு வரும். எனக்கு என்ன அதிசயம் ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 17-18 வயசுல கல்யாணம் ஆகலை. அப்போ வந்து இந்த சப்செப்டேட் யூட்ரஸ்ங்கிறது சயின்டிஃபிக் ரீதியாக எனக்கு பயாலஜிக்கலாக அந்த ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது இருந்தது. அப்போ என்னன்னா ஒரு கருவறையில் வந்து கருவறையே 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு குழந்தை எப்படி அந்த இடத்துல பெருசாக வளரும் அப்படிங்கிற மாதிரியான சயின்டிஃபிக்காக அது ஒரு இது நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுங்க. கருவறை 2ஆக பிரிக்கப்படும் போது உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயாலஜிக்கலாகவே அது வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு இருக்குது.
அப்போ என்னோட ஒரு மைண்ட் செட் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கருமுட்டை வந்துச்சுன்னா எனக்கு மாதம் 2 வரும். ஏன்னா என்னோட அமைப்புகள் அப்படி. சரி இது எப்படி நடக்குது, இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, உடனே ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது அப்படிங்கிறப்ப அதில் ஒரு ஆராய்ச்சி நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் ராகுவோட அந்த ஒரு இன்ட்ரப்ஷன், குரு ராகுவோட கனெக்டிவிட்டி இருக்கும்போது குழந்தை இந்த மாதிரியான ஒரு இது வந்து என்ன சொல்றேன்னா என்னை பார்க்கும்போது நான் வந்து ஒரு அதிசய பிறவி மாதிரி தான். ஏன்னா இது வந்து யாருக்குன்னா 1 கோடி மக்கள்ல ஒரு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் நம்மளுக்கு ஜென்ரலாக சொல்லப்போனால் பயாலஜிக்கலாக அது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட இப்போ நம்ம வந்து மல்டிபிள் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய பக்கம் வந்துருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் ஆதிக்கங்கள் ஜாஸ்தியாயிருச்சுங்க, செயற்கை முறை ஜாஸ்தியாயிருச்சு, ரைட்டுங்களா? அப்போ எனக்கு சொல்லும்போது எனக்கான மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு எப்போங்க தி இயர் ஆஃப் 18 18 வயசுலயே என்னோட கர்ப்பப்பையை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காக நான் மெடிசன்ஸ் எடுத்தேன். அப்ப வந்து நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு 2 குழந்தைங்க வருங்களா எனக்கு தெரியாதுங்க. என்னோட இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கூடிய மெடிசனு எனக்கு வந்து திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆயிட்டு அந்த மெடிசன் என்னோட வந்து உடம்புல வந்து பண்ணக்கூடிய வேலைகள் என்னோட 2 அந்த ரூம்ஸையும், அதாவது யூட்ரஸோட ரூம்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுச்சிங்க. அப்போ மாதம் இந்த 2 கருமுட்டைகள் வரும்னால எனக்கு பண்ணக்கூடிய ட்வின்ஸுங்க. ஸோ இதோட இது எப்படி ஆரம்பிக்கணும், நான் திரும்பி ரீஅப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி சார்ட் நிறைய வருது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த அமைப்புகள் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஆகுதுங்க. ஆண்கள்ல இப்போ வந்து ஆண்களுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தை பாவங்களை அவங்க கிட்ட பார்க்க மாட்டோம், ஏன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணுவோம். ஒரு ஆண் ஜாதகத்துல இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க இல்லைங்களா, வந்தோடனே உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைகளான்னு சொல்லிட்டு இதை நான் நிர்ணயம் பண்ணல. என்னோட வந்து கணவனோட ஜாதகம் அது ஆணா பெண்ணாங்கிறத நிர்ணயம் பண்ணது. அப்போ அவங்களோட ஜாதகத்துல அதுக்கான கிரகத்தோட வீச்சு கதிர்கள் வந்து அந்த நம்ம இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது அந்த கதிர்வீச்சு வந்து எந்த கிரகத்துக்கிட்ட இருந்து வருதோ அப்போ வந்து உங்களுக்கு ஆணா பெண்ணா நிர்ணயம் பண்ண முடியுங்க. இது எப்படி வருது உங்களுக்கு, சூரியனோட அந்தரம் அந்த பீரியட் போகும்போதோ செவ்வாயோட அந்தரம் போகும்போதோ உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா சனியோட அந்தரம் போகும்போதோ ஆண் குழந்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க, ரைட்டுங்களா? இது வந்து நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அது நான் மெயினாக இன்ஃபர்டிலிட்டி ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 17-18 இயர்ஸ்லேயே குழந்தை நான் வந்து ஒரு அம்மா ஆவனா அப்படிக்கான எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிற அந்த மைண்ட்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பேரை உண்டாக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு வேகம், அந்த ஒரு ஸ்பீடு தான் எனக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்டை நான் எடுத்து 20 வருஷம் குழந்தை இல்லை, என்ன குழந்தை வந்து நம்ம தத்தெடுக்கலான்னு வந்து கேட்டவங்களுக்கு வந்து நான் டைம் பீரியட் மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டே இன்டர்கோர்ஸ் முதல் கொண்டு நான் அந்த டேட்டை மார்க் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க இப்போ. ஸோ அதோட ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளால இதே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் அந்த வழி தெரியுங்க இல்லைங்களா? இதுலயே நீங்க PhD பண்ணிருக்கீங்க. எனக்கு வந்து ஆனால் என்னோட ஒரு ஆர்வம் இப்போ வந்து யாருக்குமே தன்னோட குழந்தை பற்றி கேட்கும்போது உள்ளுக்குள்ள அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு நம்மளால வந்து அதை பண்ணவே, அது வந்து என்ன அதை விட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது லைஃப்ல வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கெல்லாம் திருமணமாகி உடனே ஒரு குழந்தை அப்படிங்கும்போது ஓகே இப்போ வளர்ந்துருச்சா குறும்பு பண்ணுறான் உன்னை போட்டு மெதிக்கணும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தை இல்லை அப்படிங்கும்போது தான் அதுக்கான ஒரு வழி என்னங்கிறது தெரியும். அப்படி எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இந்த இன்ஃபர்டிலிட்டிக்குள்ளே ரிசர்ச்சிங்காக நாங்கள் கொண்டு போக முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு உதாரணம். நிறைய பேருக்குங்க கல்யாணமாய் திருமணமாய் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய விஷயம், அது மெயினாக இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய இந்த PCOD, தைராய்டு, ஃபைப்ராய்ட்ஸ்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருதுங்க. அவங்களுக்கு எல்லாமே ஜோதிடம் மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய அந்த ஆராய்ச்சி ப்ளஸ் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நுணுக்கமாக மார்க் பண்ணி கொடுக்கும்போது எல்லோருக்குமே அந்த வாய்ப்புங்கிறது இருக்குது. யாருமே வந்து வாய்ப்பு இல்லாதவர்கள்னு கிடையாது, எல்லோருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அது கரெக்டான இடத்துல போய் அதை உருவாக்குறோமா அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்விக்குறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா குறியீடுகள். உதாரணத்துக்கு உங்கள் கையில் எங்களால் ஒரு அழகான குறியீடு பார்க்க முடியுது. இதே மாதிரி நம்ம பிறக்கும் போது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய ஷேப்ஸ் தான் வந்து குறியீடுங்கிறாங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் குறியீடு இருக்குங்கிறாங்க. இந்த குறியீடை உபயோகப்படுத்துறதுனால உண்மையிலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவா ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நிறைய பதிவுகள்ல நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்றாங்க இந்த குறியீடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், இதை நீங்க வந்து மொபைல் ஸ்கிரீன் சேவர்ல வச்சுக்கலாம், டாட்டூவா குத்திக்கலாம். உண்மையிலேயே உடம்புல அந்த சிம்பிள்ஸை கொண்டு வரும்போது நமக்கு அதுக்கான இம்பாக்ட் இருக்கா?
கரெக்டுங்க. இந்த குறியீடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்னா மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறீங்க. பட் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரக ரீதியான குறியீடுகள் இது. இது வந்து என்னன்னு சொல்லணும்னா ஆல்கமின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை உங்களோட சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருக்கவங்களுக்கு வந்து தாராளமாக தெரியுங்க. ஆல்கமி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து H2O அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கான ஒரு சிம்பிள், ரைட்டுங்களா? ஒரு நம்ம வந்து ஈஸியாக புரிதல், அந்த புரிதலுக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இதே தான் உங்களுக்கு பிள்ளையார் சுழி. இப்போ முருகர்னா வேல் உங்களுக்கு, ரைட்டுங்களா? ஏன் முருகர்னா வேல் போடணும், ஏன் வந்து பிள்ளையார்னா பிள்ளையார் சுழி போடணும், அவங்களே வரைஞ்சி வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்காக இந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜி ட்ராவல் பண்ணும் போதுங்க ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு அதுக்கான உருவம் இருக்குது, உருவம் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா ரசவாதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு மண்ணை தூக்கி கொடுத்தா கூட அதை நீங்கள் தங்கமாக பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஒரு மெஜிஷியனை தான் நம்ம ஆல்கெமிஸ்ட்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் சித்தர்கள் நம்ம கேள்விப்படுறோம். சித்தர்கள் நம்ம ஜாஸ்தியாக சொல்கிறோங்க. அவங்க வந்து எப்படின்னா டக்குன்னு வந்து கண்ணை மூடி தண்ணி தெளிப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு மரம் வந்துருச்சு, காசு பணமழையாக கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படின்னு சொன்னால் ஆல்கெமிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து ரசவாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோங்க. ரசவாதம் அப்படிங்கும்போது நம்ம சப்ஸ்டன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ என்னன்னா இதுல இருந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன நினைக்கிறியோ அந்த விஷயத்தை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உனக்கான ஒரு குறியீடு. அப்போ இந்த குறியீடு காமனான விஷயமான எதுவுமே காமனானது கிடையாது. இப்போ வந்து என்கிட்ட வந்து என்னோட டேட்டூ பார்த்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இப்போ என்னோட பர்த்டே 24 டக்குன்னு பார்க்கும்போது இது 24 மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆல்கமி சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு டாமினண்ட்டான பிளானட் என்னோட சார்ட்ல என்ன அப்படிங்கிறது. ஒரு டாமினண்ட்டான பிளானட் உங்களுக்கு எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் தூக்கியும் கொடுக்காது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன பிளானட் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு ஒரு வகையானது நான் போட்டிருக்கிறது. இன்னொன்று என்னோட ஹெல்த் வகையில், ஏன்னா ஹெல்த் ரீதியாக நான் நல்லா இருந்தால் தான் இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை நான் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ எனக்கு அது என்ன ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை வேணும்? பணம் வேணும், நிம்மதி வேணும். இந்த 2 வகையில் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உங்களோட சார்ட்டை பார்த்து நான் ரீட் பண்ண முடியும். அதை நான் வந்து என்னோட சிம்பிளாக யூஸ் பண்ணுறேன். அப்படிதாங்க பிள்ளையார் சுழியும் வந்துச்சு, ரைட்டுங்களா? பிள்ளையார் சுழி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அவருக்கு இண்டிவிஜுவலானது ஒரு சுழி. பிள்ளையாருக்கு அது பிள்ளையார் சுழி, முருகருக்கு அது வேலு, ரைட்டுங்களா? ஓம் நம்ம போடுறோம், ஸ்வஸ்திக் போடுறோம், இதெல்லாம் பர்டிகுலர் ஒரு எனர்ஜியை நம்ம வந்து டினோட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா எடுத்தோடனே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். இப்போ வந்து அது பிள்ளையாருக்கு, அப்போ நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஸோ நம்மளுக்கான விஷயங்கள் தான் இந்த ஆல்கமி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. என்னோட புரிதலுக்கு, என்னோட ஒரு நாலேஜுக்கு ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டு ஆல்கமியை பற்றி இன்னும் யாரும் பேச கிடையாதுங்க, அதை சொல்ல கிடையாது. ஆல்கமிங்கிறது நான் என்னோட இதில் நான் வந்து அப்ளை பண்ணி எனக்கு எப்படி அது சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுமே ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எதையெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம என்ன நீ நினைக்கிறோ அதுவாகவே மாறுகிறேன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த டெக்கி வேர்ல்டில் இருக்கிறனால ஜாஸ்தி மொபைலே பார்க்கறனால இது நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கோம், நம்மளோட அந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது டேட்டு ஒன்று தாங்க வந்து ரத்தத்திலேயே கலந்தக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டுங்களா? முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்துறது ஹெல்த்தியாகவே உங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபேஷனபிளாக போயாச்சு. பட் இந்த ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி ரீகார்டிங் ஆஸ்ட்ராலஜிக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அது வந்து உபயோகப்படுற மாதிரி போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து டேட்டூவாக கொண்டு வந்தாச்சுங்க. இது நிறைய பேர்த்து நான் எழுதுறதுக்கு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஒரு கம்பெனிக்கு நான் வந்து அவங்களோட ஆல்கமியை லோகோவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் உங்களுக்குன்ட்டு நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதத்துக்கு ஏற்ற அந்த ஒரு சிம்பிள்ஸை நம்ம வந்து பச்சை குத்தி, இதுக்கு ஏதாவது பிளேசஸ் இருக்கா மேம்? இந்த இடத்துல தான் குத்தினா இது வந்து என்னன்னாங்க, பொதுவாக இந்த வந்து டேட்டூயிங் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ளே பண்ணிப்பாங்க, தெரியாத இடத்துல பண்ணிக்கிறாங்க, ரைட்டுங்களா? பர்பஸ், இந்த டேட்டூவோட பர்பஸ் என்ன? முதல்ல ஒரு பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக அதை குத்தணும் அப்படின்னா, இப்போ ஆஸ்ட்ராலஜிக்கலாக இது என்ன பர்பஸ்னா நீங்கள் என்ன எப்படி பெர்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தேவை, ரைட்டுங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குது, இந்த கிரகத்தோட அச்சை நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேடம் இது என்னன்னு கேட்பீங்க.
பொதுவா ஆமா. கேட்கக்கூடிய விஷயங்கள். இல்லைன்னா நோட் பண்ணுவீங்க, சில பேர் கேட்காட்டி கூட அது என்னங்கிறது நோட் பண்ணுவாங்க. இதை நீங்க பர்சீவ் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. முழுக்க இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக விசிபிளான இடத்துல குத்திக்கிறது தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக டேட்டூ பண்ணிக்கணும்னு நினச்சி அதனால பெனிஃபிட் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஏரியாவில் குத்திக்கிறது தாங்க நல்லது. அந்த வகையில் எனக்கு நான் கையில் குத்திக்கிட்டேங்க. என்னோட காலில் நான் குத்திருப்பேங்க, என்னோட பாதத்தில் நான் குத்திருப்பேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி கன்ஸ்டலேஷன் குறியீடுகள் எனக்கு என்ன சார்ந்ததோ அதை நான் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். பட் ப்ரியாரிட்டி ஆஃப் இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் வரணும், எனக்கு பொருளாதார ரீதியாக நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு எந்த இதுவும் நான் நிம்மதியாக இருக்கணும், இல்லை ஹெல்த்தி நான் நிம்மதியாக இருக்கணும், எதுனாலும் நான் கண்டென்ட்மெண்ட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கும்போது விசிபிளாக ஒரு விஷயத்த பேசும்போது நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்கன்னு உங்களுக்கு அதுலேருந்து பர்சீவன்ஸ் எடுத்துக்கிறது நல்ல ஒரு வைப்ரேஷனாக போகுங்க. அதுக்காக நம்ம குத்திக்கிறது நல்லதுங்க. ஸோ விசிபிள் ஏரியாவில் பச்சை குத்துறது தான் கரெக்ட். நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டுங்க. ஒன்றை விட்டு ஒரு விஷயத்தை நம்ம 100% அக்யூரசி கொடுக்க முடியாது. இப்போ லதான்னு கூப்பிடும்போது என்னோட திங்கிங் LATHA அப்படிங்கிற அந்த பர்சன் நான் கூப்பிட மாட்டேன். லதா பேர் அவ்வளோதான், அந்த பெயரோட அந்த கேட்கறது. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதை ஸ்பெல் பண்ணி பார்ப்பீங்களா உங்களுக்குள்ள, ஐயோ நம்மள யாரோ லதான்னு கூப்பிட்றாங்க, உடனே நம்ம திரும்புவோம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.